வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து காவல்துறையின் ஆலோசனைக் கூட்டம் ஐஜி அஜித்குமார் சிங்லா தலைமையில் சுப்ரீன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரம கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் டிஐஜி சத்யசுந்தரம், சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த டிஐஜி சத்யசுந்தரம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும், கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலை 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும், நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் தெரிவித்தார். நாளை பிற்பகல் முதல் கடற்கரை சாலை அமைந்துள்ள ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஒயிட் டவுன் பகுதியை சுற்றி 10 வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை அங்கு நிறுத்திவிட்டு அரசு மூலம் இயக்கப்படும் இலவச பேருந்து மூலம் கடற்கரை சாலை உள்ளிட்ட ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதற்காக பிரத்யேகமாக 30 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் 4 ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சாதாரண உடைகளில் பொதுமக்களாக கலந்து பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் மட்டும் பிரத்யேகமாக 70 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், அனைத்து எல்லை பகுதியிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் ஹோட்டல்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு 1 மணிக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்த அவர், இந்த புத்தாண்டை பாதுகாப்பாக கொண்டாட புதுச்சேரி காவல்துறையின் அனைத்து பிரிவும் ஒருங்கிணைந்து விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் நேற்றிரவு முதல் இன்று காலை முதல் மழை விட்டு பெய்து வருகின்றது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜ் நகர், திலாஸ்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், கோரிமேடு, வெள்ளியனூர், பத்துக்கண்ணு, தவளக்குப்பம், பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் மழை விட்டு பெய்து வருகின்றது. இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது. தற்பொழுது குளிர்காலம் என்பதால் மழை பெய்து வரும் நேரங்களை தவிர்த்து மழை இல்லாத நேரங்களில் கரும் மேகங்கள் சூழ்ந்து மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிரானது அதிகரித்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோதண்டபாணி இந்திராணி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் மரகத மூர்த்தி எழுதிய இலக்கிய சாரல் மற்றும் மகள் அதிகாரம் நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இலக்கிய சாரல் நூலை வெளியிட அதனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளர் பத்மஜா நாராயணன் மகள் அதிகாரம் நூலை வெளியிட அதனை காஞ்சனா நிவாசன், கல்பனா மரகதம் மூர்த்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குநர் சம்பத் தலைமையேற்று உரையாற்றினர். முற்போக்கு சிந்தனையாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் முன்னாள் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் இளங்கோ நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில உயர்கல்வி பேராயம் ராமானுஜம் சீனு, தமிழ்மணி சம்சீர் உட்பட தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். யுஜிசி உத்தரவை மதிக்காத மத்திய பல்கலைக்கழகம், புதுச்சேரி கல்லூரி கட்டணங்கள் உயரும் அபாயம், பெற்றோர் மாணவர் சங்கம் சுப்பிரமணியன் எச்சரிக்கை. இது தொடர்பாக பள்ளி மற்றும் உயர்கல்வி பெற்றோர் மாணவர் நலசங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் உள்ள சில தனியார் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி கல்லூரி அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அந்தந்த கல்லூரிகள் விரும்பியபடி பாடப்பிரிவுகளை புதிதாக ஆரம்பிக்கவும், தேர்வு நடத்தவும், தேர்வு முடிவுகளை வெளியிடவும், மதிப்பெண் பட்டியலை வெளியிடவும், இடம்பெயர்தல் சான்றிதழ் வழங்கவும் மற்றும் சில சான்றிதழ்கள் வழங்கவும் அனுமதி அளித்தது. புதிய வகுப்புகள் தொடங்க கட்டணமாக ரூபாய் 75 லட்சம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் பணம் செலுத்தி பாடத்தை துவங்கிய தனியார் கல்லூரிகளுக்கு புரொவிஷனல் சான்றிதழ் தர முடியாது என பல்கலைக்கழகம் மறுக்கின்றது.
இதனால் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படித்து முடித்த மாணவர்கள் தங்கள் விரும்பிய மேற்படிப்பினை தொடர முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். மறுபுறம் பணப்பேரமும் நடைபெறுவதாக கூறினர். எனவே புதுச்சேரி அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் குறித்து டெல்லியில் முறையிட்டு பதவி நீக்கம் செய்து புதிய நிரந்தர துணைவேந்தரை பணியமர்த்தவும் அழுத்தம் தர வேண்டுமென பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கூறினார். நம்மாழ்வார் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் மதகடிப்பட்டு கிராமத்தில் விவசாயிகள் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு கிராமத்தில் நம்மாழ்வார் அவர்களின் 11ஆம் ஆண்டு நினைவு தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் முருகையன் தலைமையேற்று நடத்தினர். உறுதிமொழியை விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவின் பொதுச் செயலாளர் ரவி வாசித்தார். அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்து விவசாய பெருமக்களையும் வரவேற்று விவசாய ஒருங்கிணைப்பு குழுவின் பொருளாளர் ஜெயராமன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடர்ந்து அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சுப்பிரமணியன், ராமகிருஷ்ணன், பாஸ்கரன், ராமமூர்த்தி, ராஜராமன், இயற்கை விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்க செயற்குழு கூட்டம் நேற்று சங்க தலைவர் குமார் என்கின்ற மோகனசுந்தரம் தலைமையில் சங்க செயல் தலைவர் ஆறுமுகம் என்கின்ற பூங்காவனம், செயலாளர் உத்ராடம், பொருளாளர் ரஞ்சித் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் வங்கி கணக்கை முடக்கிய காலப்பட்டு யூகோ வங்கி கிளைக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை வங்கி மேலாளரிடம் வழங்குவதென முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று வங்கிக்கு வந்த குடியிருப்பு நலசங்க தலைவர் குமார் தலைமையிலான நிர்வாகிகள் யூகோ வங்கியை கண்டித்து இயற்றப்பட்ட கண்டன தீர்மானத்தை வங்கி மேலாளர் கவிமணியிடம் வழங்கினர். இதனை படித்து பார்த்த வங்கி மேலாளர் தீர்மானத்தை வாங்க மறுத்தார். இதனையடுத்து அந்த தீர்மானத்தை நிர்வாகிகள் வங்கியின் சுவற்றில் ஒட்டினர். இதனால் வங்கியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து குடியிருப்பு நலசங்க தலைவர் குமார் கூறும்பொழுது, காலப்பட்டு மக்கள் குடியிருப்பு நலசங்கத்திற்கு காலப்பட்டு யூகோ வங்கியில் கடந்த 10 ஆண்டுக்கு மேலாக கணக்கு துவங்கி செயல்பட்டு வருகின்றது. கடந்த 24ஆம் தேதி சுனாமி நினைவஞ்சலி செலவிற்காக காசோலை வழியாக பணம் எடுக்க சென்ற தலைவரிடம் பணத்தை கொடுத்து பின்பு கொடுத்த பணத்தை திரும்ப பெற்று சங்கத்தின் சான்றிதழ் மற்றும் பான் கார்டு கேட்டு பணத்தை வழங்கவில்லை. வங்கி கணக்கை 2012இல் துவங்கும்பொழுது சங்க சான்றிதழ், பான் கார்டு, பைலா காப்பி மற்றும் தீர்மான நகல் அனைத்தும் கொடுத்து காசோலை வழியாக 10 ஆண்டுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தி வந்த சங்க சேமிப்பு கணக்கை திடீரென கடந்த ஆண்டு முடக்கி ஆவணங்கள் கேட்டு புதுப்பிக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் வங்கி நிர்வாகம் 2வது முறையாக சங்க கணக்கை முடக்கியுள்ளது. இதற்கு வங்கி நிர்வாகத்திற்கு காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் பஞ்சவடையில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சாட்டை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெளி மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உட்பட வாசனை திரவியங்கள் மற்றும் 1500 கிலோ வாசனை புஷ்பங்களை கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனையடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் SC/ST பிரிவினருக்கு பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு புதுச்சேரி அரசு இலவச வேட்டி சேலை வழங்கி வருகின்றது. இதில் முறைகேடு நடப்பதாகவும் வேட்டி சேலைக்கு பதிலாக பயனாளிகளுக்கு பணம் வழங்க வேண்டும் எனவும் தற்போது துறையினர் இயக்குநராக உள்ள இளங்கோ பதவியேற்ற பிறகு இலவச மனைப்பட்டா, கல் வீடு கட்டும் மானியம் உயர்த்தி வழங்குதல், மாணவர்களுக்கான கல்விக்கடன், திருமண நிதியுதவி போன்ற அனைத்து நலத்திட்டங்களையும் காலம் கடந்து செயல்படுத்துவதாகவும் இதனால் இயக்குநரை மாற்ற வலியுறுத்தி துறையின் அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் இயக்குநரை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட விசிகாவினர் ஆதி திராவிடர் நல இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் விசிகாவினருக்கும் போலீசாருக்கும் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள 23 அடி உயர ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி அனுமனுக்கு 1008 பாலபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பன்னீர், மஞ்சள், சந்தனம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
விடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம்.